வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் ஆர் கோல் எழுதின இன்ட்ரடியூசிங் மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் இதில் இருக்கிற இன்ட்ரடக்ஷனுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தீம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனிட்டி வர்சஸ் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பமும் மனித நேயமும். அப்புறம் இல்னஸ் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நோயின்றது ஒன்று தான், ஆனால் அது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். அவங்க எப்படி அதை அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய வலி என்ன, வேதனை என்ன, அவங்க சுற்றுச்சூழல் என்ன, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவங்களுக்கு பரம்பரையாக அந்த வியாதி இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மூணாவது நரேட்டிவ் அண்ட் கம்யூனிகேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வியாதியை அவங்க எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க, அது எப்படி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் பேஷண்ட் கையில் எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறாருன்றதும் ஒரு தீம் தான். அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி. எல்லா தொழிலையும் எத்திக்ஸ் இருக்குது, மொராலிட்டியும் இருக்குது. மனிதநேயம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டியும் இருக்கட்டும். சில பேருக்கு அவங்க கல்ச்சர் படி சில விஷயங்கள் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஐடென்டிட்டி அண்ட் சஃபரிங். ஒவ்வொருவங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அதே மாதிரி அந்த நோயால் அவங்க படுற வேதனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பர்சன் சென்டர்ட் கேர், அதாவது இந்த வியாதிக்கு இதான் மருத்துவம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வயது, அவங்களுடைய பின்புலம், இதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் நம்ம அவங்களுக்கு கேர் கொடுக்கணும். அப்புறம் எம்பத்தி இன் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதாவது டாக்டர்ஸ்லாம் அவங்க எம்பத்தைஸ் பண்ணணும். எம்பத்தைஸ்னால் அந்த பேஷண்ட்டோட உணர்வுகளை, அந்த வலியை, அவங்களோட வேதனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் அவங்கக்கிட்ட இதமாக பேச முடியும். நம்ம கொடுக்குற மருந்து அவங்கள குணப்படுத்தும் போது நம்மளோட பேச்சு அந்த மருத்துவத்தை இன்னும் துரிதப்படுத்துறதுக்கு, அவங்க சீக்கிரமாக குணம் ஆகிறதுக்கு, சந்தோஷமாக அவங்க இந்த நோயை எதிர்கொண்டு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு உதவும் அப்படின்றது தான் இதோட மெயின் தீம்ஸு. இந்த புஸ்தகத்தை தாமஸ் ஆர் கோல், நாதன் எஸ் கார்லின், அப்புறம் ரானல்ட் ஏ கார்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாருமே மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், ரிலிஜியஸ் ஸ்டடீஸ், லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சரில் லீடிங் ஸ்காலர்ஸு. இந்த புஸ்தகம் ஒரு அகாடமிக் இன்டர்டிசிப்ளினரி மெடிக்கல் ஸ்டடீஸ் ஹியூமனிட்டிஸ், அதாவது எல்லா விதமான டிசிப்ளின்ஸையும் கலந்தது தான் இதில் மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ்னால் என்னன்னா, அது மெடிசன், லிட்ரேச்சர், ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, ரிலிஜியன், எத்திக்ஸ், ஆர்ட், சோஷியல் சயின்ஸ் எல்லாம் கலந்த ஒரு டிசிப்ளினரி ஃபீல்டு தான் மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ். இந்த மெடிக்கல் ஹியூமனிட்டிஸோட கோல் என்னென்னா, மருத்துவத்தை ஹியூமனைஸ் பண்ணணும். அதாவது மனித நேயத்தோடு அதை அணுகணும். அதை வெறும் ஒரு அறிவியலாக பார்க்காம மனிதர்களுடைய அந்த கஷ்டம், அந்த நோயை அவங்க என்ன பாடுபடுறாங்க, அவங்க என்ன அந்த நோயில் அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம எப்படி அவங்கள எம்பத்தைஸ் பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ். அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன் நிறையா சயின்டிஃபிக்காக இருக்குது, டெக்னாலஜியாக இருக்குது, ஆனால் மெக்கானிக்கலாக இருக்குது அப்படின்றாரு. அதனால் டாக்டர்ஸ் வெறும் நோயை மாத்திரம் பார்க்காம பேஷண்ட்டையும் பார்க்கணும். இப்போ இருக்கிற ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, அவங்கக்கிட்ட எம்பத்தைஸ் இல்லை, டீஹியூமனைசேஷனாக இருக்குது, மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லை, அவங்களுக்கு பேசுறது கூட நேரம் இல்லை. நிறைய நோயாளிங்க வராங்க. டாக்டர்ஸ் அப்போ நோயாளிகளோட செலவு பண்ணுற நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எந்த விதமான கம்யூனிகேஷனுமே இல்லை. அப்போ எத்திக்கல் கான்ஃப்ளிக்ஸ் தான் அங்கே இருக்குது. அதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் என்ன பண்ணோன்னா, அந்த கேரை திருப்பி கொண்டு வரும். அவங்க எமோஷன்ஸை புரிஞ்சிக்கவும், அதோடைய அர்த்தம் தெரியணும், எத்திக்ஸ் இருக்கும், ஹியூமனிட்டி எல்லாமே இந்த மெடிக்கல் ப்ராக்டிஸில் இருக்கணுன்றாரு. இந்த சாப்டரில் 3 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, மெடிசன் சயின்ஸ் தான், ஆனால் ஆர்ட்டும் அதில் இருக்குது. டாக்டர்ஸ் அந்த மனிதர்களுடைய அனுபவத்தை புரிஞ்சிக்கணும், வெறும் பயாலஜியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா சயின்டிஃபிக் நாலேஜ், எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, இந்த நோயை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறது மட்டும் போதாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அதே வியாதி வேறுபட்ட ஒரு அனுபவத்தை தரும், வேதனையை தரும். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம இதமாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதே சமயத்தில் ஹியூமனிட்டிஸ் அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகும். லிட்ரேச்சர், ஃபிலாசபி, சோஷியாலஜிலாம் டாக்டர்ஸ் முதல்ல பேஷண்ட் சொல்கிறது கேட்கணும், அவங்களோட எம்பத்தைஸ் பண்ணணும், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், அவங்களோட கதைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்படிலாம் இருக்காதுங்க, அப்படிலாம் நம்ம சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஒரு நம்பிக்கை வராது. அந்த பேஷண்ட் ஒரு டாக்டரை நம்பிட்டார்னா அவர் அது கடவுளே அவருக்கு வந்த மாதிரி இருக்கும். அவரோட நோய் குணமாயிடுன்ற நம்பிக்கை அந்த பேஷண்ட்டுக்கு வரும்.
அந்த நம்பிக்கையே அவர் குணமாகறதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். அப்போ வந்து அந்த நோயை பற்றி அவங்க சொல்கிற அந்த நரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்க்கணும். வெறும் சிம்டம்ஸ் மாத்திரம், இந்த வியாதினா இந்த சிம்டம்ஸ் இருக்கும்னு மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ஹியூமனிட்டிஸ் வந்து நம்ம எத்திக்கல் டைலமாஸையும் வந்து டீல் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். ஏன்னா இப்போ மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. யுத்தனேஷியா இருக்குது, அபார்ஷன் இருக்குது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்கன் டொனேஷன்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நம்ம எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் எடுக்கணுன்றதும் ஹியூமனிட்டிஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போயே சமயம் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கீ கான்செப்ட் பார்த்திங்கன்னா பர்சன்ஹுட். அதாவது வந்து நோயாளிகள் வந்து வெறும் ஒரு அடையாளமோ அது மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடியாக பார்க்கக்கூடாது, அவங்கள மனிதர்களாக பார்க்கணும். அவங்களுடைய அனுபவம், அவங்கள அந்த வேதனை, இந்த நோய் எப்படி ஏற்பட்டது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் வச்சு அவங்களுடைய மனவேதனையை நம்ம புரிஞ்சிக்கணும். அப்புறம் பாடி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது வந்து ஒரே வியாதியாக இருக்கலாம், ஆனால் அந்த வியாதி வந்த உடனே ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க மனநிலை மாறும், அவங்க அடையாளம் மாறும், அவங்களோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் மாறும். ஹியூமனிட்டிஸ் இந்த மாற்றங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி நரேட்டிவ் மெடிசன், ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்லும் போது நம்ம அதை கேட்கணும். அந்த பேஷண்ட்டோட நரேட்டிவ் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது டாக்டர், எனக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னு சொல்லும் போது நம்ம வந்து அந்த நோயோட தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணணும். கம்பேஷனட்டாக இருக்கணும். அவங்களோட நம்பிக்கையை நம்ம முழுசாக வந்து நம்ம வந்து பெறணும். அதுதான் ஒரு டாக்டருக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் எத்திக்கல் ரீசன்ஸு, டாக்டர்ஸ் வந்து அவங்களோட டியூட்டியை பற்றி, அவங்க மொராலிட்டியை பற்றி, அவங்களோட ரெஸ்பெக்டை பற்றி, கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் பற்றிலாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ கோல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெடிக்கல் ரிடக்ஷனிசம் வந்துன்னா அதாவது என்னென்னா, அவங்க வந்து மனிதர்கள்லாம் வந்து வெறும் பயாலஜிக்கல் மிஷின்ஸாக பார்க்குறாங்க. அவங்க வந்து எமோஷ்னலை வந்து பேஷண்ட்ஸோட எமோஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஒரு அர்த்தமே இல்லாமல் வெறும் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீஹியூமனைசிங், அதாவது அவங்கள மனிதர்களாகவே நடத்துறதில்ல. பேஷண்ட்ஸ்னால் நோயாளி தான் அவங்களோட அடையாளன்ற மாதிரி நடத்துகிறாங்க. அவங்க மனிதர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கள அப்படி தான் நடத்தணும். அப்போ ஹியூமனிட்டிஸ் வந்து பேஷண்ட்ஸை ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங், அவங்களுக்குள்ள எமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, அவங்களுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அப்போ ஃபிசிஷியன்ஸ் வந்து வெறும் பியூர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக இல்லாமல் ஒரு கம்யூனிகேட்டர்ஸாக, லிசனர்ஸாக, எத்திக்கல் டிசிஷன் மேக்கர்ஸாக, கல்ச்சரலி சென்சிட்டிவ் ஹீலர்ஸாக, அவங்கள குணப்படுத்தக்கூடிய ஹீலர்ஸாக அவங்க இருக்கணும் அப்படின்றது தான் ஹியூமனிட்டிஸோட வருது. மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் டாக்டர்ஸை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுதுன்னா, அந்த நோய், அவங்களுடைய இறப்பு, அவங்களுடைய வேதனை எல்லாத்தையும் எம்பத்தைஸ் பண்ணி ஒரு மரியாதையோட, ஒரு ஹியூமிலிட்டியோடு கேட்க வைக்குது. மெடிசன் வந்து வெறும் வந்து அந்த நோயை குணப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அந்த மனிதர்களுடைய அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது. அதனால் ஹியூமனிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும்னா, டாக்டர்ஸை ரொம்ப கம்பேஷனேட்டாகவும் செல்ஃப் அவேராகவும் மாற்றும். பேஷண்ட்ஸோட ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளினிக்கல் டூல்ஸு. அதில் வந்து எத்திக்கல் ரிஃப்ளெக்ஷன் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்திக்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். வெறும் வந்து நம்ம இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கான வருமானத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் வந்து சயின்ஸையும் ஹியூமன் வேல்யூஸும் கம்பைன் பண்ணுது. அதே சமயத்தில் டாக்டர்ஸையும் ஸ்கில்டானவங்கள மாத்திரம் இல்லாமல் ஒரு கம்பேஷனேட்டாக, எத்திக்கலாக, கல்ச்சுரலி அவேராக இருக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றுது. அதுதான் அவர் இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.